இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். தேவனுடைய வித்தியாசமான ஒரு வெளிப்பாடு ஏசாயாவுக்கு கிடைத்த போது ஆண்டவரிடத்திலிருந்து அவர் அற்புதமான வார்த்தைகளை கேட்டு சுத்திகரிக்கப்பட்டு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று தேவனிடத்திலிருந்து வந்த கேள்விக்கு, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் என்று ஏசாயா அர்ப்பணித்ததை இந்த இடத்துல நம்ம வாசி. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் பேசுகிறவர்? நீங்கள் அவர் சமூகத்துக்கு வரும்போது நீங்கள் யாராக வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் சூழ்நிலை என்ன, உங்களுடைய தேவை என்ன, இது எல்லாவற்றையும் அறிந்து அதை நிறைவேற்றுகிறவர் தான் ஆண்டவர். பாருங்க, ஒரு மிஷினரி தன்னுடைய சொந்த நாட்டில் அவருடைய மிஷினரி ஊழியங்களை குறித்ததான சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு மிஷன் சவாலான ஒரு செய்தியை கொடுப்பதற்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கார். ஆனால் எதிர்பாராமல் அந்த சாயங்கால கூட்டம் நடக்கிறதற்கு சற்று முன்பு பயங்கர மழை நிற்காமல் பெய்து கொண்டே இருக்குது, அடமழை மாதிரி. அப்போ பாருங்கள், அந்த சபையினுடைய ஊழியர், இந்த கூட்டங்களை ஆயத்தப்படுத்தினவர், இவர் ஒரு குதிரை வண்டியில் ஆண்டவர் போ சொன்னதுனால, இந்த குறிப்பிட்ட வார்த்தையை நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆவியில் அவர் ஏவினதுனால அவர் கிளம்பி வந்துட்டார். ஆனால் வந்தால் ஆலயத்தில் விரல் விட்டு எனக்கூடிய ஒரு சிலர், அதுலேயும் மிகவும் வயதானவர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அப்போ இவர் யோசிக்கிறார், இவங்களுக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்? அதுக்கேற்ற மாதிரி செக்ரட்டரியும் கேட்குறாரு, நம்ம வேணால் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுமா? இவர் சொல்கிறார், இல்லை கேன்சல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம நடத்தும் ஆட்களை ஆண்டவர் என்ன செய்வார், கொண்டு வருவார். இப்போ பாருங்கள், இவருடைய பிரசங்க நேரம் வந்தபோது சவாலான ஒரு செய்தியை கொடுத்து, அந்த செய்தியினுடைய முடிவில் ஹூ வில் கோ, யார் போவா? இது ஆண்டவருடைய வேலை, இந்த மிஷன் பணித்தளம், தேவனுடைய பிள்ளைகள் போய் செய்து நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. அதனால் யார் போவோம் அப்படி கேட்டப்ப அந்த கொஞ்சம் நமக்கு இடத்துல ரொம்ப அமைதி. ஆனால் திடீர்னு அந்த மேடைக்கு அருகில் ஒரு சின்ன பையனுடைய சத்தம், ஐ வில் கோ, நான் போவேன். யாருடா அவன்? அப்படி திரும்பி பார்த்தா அன்றைக்கெல்லாம் மியூசிக் வாசிக்கிற ஆர்கன் தான். அது பழைய காலத்து ஆர்கனுக்கு அந்த ஏர் இது பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது ஒரு சின்ன பையன் இருப்பான். அதில் இருந்து அந்த சின்ன பையன் தான் நான் போகிறேன் அப்படின்னா. இப்போ இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கணும், இவன் படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு, ஆப்பிரிக்காவுக்கு தான் போகணும் மிஷினரியா, நீ போகிறதுக்கு ஆயத்தமா, அங்கே மெடிக்கல் மிஷினரி தான் தேவை, ஆகவே நீ மருத்துவ படிப்பு படிச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினரியை ஊழியத்துக்கு வருவதற்கு ஆயத்தமான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து கல்லூரி கல்வியை, குறிப்பாக அதில் மருத்துவ கல்வியெல்லாம் முடிச்சுட்டு ஆப்பிரிக்காவின் இருண்ட கண்டத்தில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்து ஏற்றினவர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் தான் பாருங்கள், அன்றைக்கி கொஞ்சம் பேர் இந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன், என்ன அனுப்புவோம், நான் போவேன்னு சொல்லி என்னை அர்ப்பணித்ததுனால ஒரு மகா பெரிய சகாப்தம், ஒரு மாபெரும் வரலாறு அந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் உண்டாகியிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள், அதே போல் இந்த நாட்களிலும் ஆண்டவர் பேசுகிறாருன்னா ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள்கிட்ட தான் பேசுகிறார். நீங்கள் ஆண்டவர் பேசுகிறத கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா ஆலயத்துக்கு நினைச்சு கண்டிப்பாக வாங்க. நான் ஆலயத்துக்கெலாம் வரல, எனக்கு இன்றைக்கி சோர்வாக இருக்குது, எனக்கு என்னன்னே தெரில, ஒரு மாதிரி மனசு பாரமாக இருக்குது, இன்றைக்கி தான் தூங்குறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சு, இன்றைக்கி தான் என் சொந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இருக்குது, இன்றைக்கி தான் எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வரணும்னு நான் பிளான் பண்ணுறேன், இந்த நேரத்தில் நான் ஆண்டவரை தேடுறதா, ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறேன் இல்லைங்க. எப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தாலும் எதிர்பார்ப்போடு வாங்க. ஏன்னா பேசி தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்த அவர் இன்றைக்கும் காத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் அவருடைய வார்த்தை தரையில் விழ அவர் விடவே மாட்டார். அதனால் எத்தனை பேர் இருக்கிறாங்கங்கிறது முக்கியம். இன்றைக்கி மக்களுக்கெல்லாம் ஆட்கள்லாம் கூட்டத்துக்கு வரலையா, ஜெபத்துக்கு ஆட்கள் வரலையா அப்படின்னு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சாதாரணமாக நினைக்கிறாங்க, ஏளனமாக நினைக்கிறாங்க. என்னமோ அவங்க சர்ச்சுக்கு போகலை அப்படிங்கிறனால யாருமே சர்ச்சுக்கு போகாதது மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, பேசியிருக்காங்க. யாரை சர்ச்சுக்கு அழைத்து கொண்டு வரணும், யாரோட பேசணும், யாருக்கு அற்புதம் செய்யணும், யாருக்கு உதவி தேவை, இதெல்லாம் தேவன் நன்கு அறிந்து அதினதின் காலத்தில் எல்லாருக்கும் நல்ல பதிலை தந்து ஆச்சரியமாய் நடத்துவார். ஆலயத்திற்கு போங்க, எதிர்பார்ப்போடு போங்க, உங்களுக்கான வார்த்தை அங்கேயே காத்திருக்கிறது.
பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு வாரமும் உங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் போய் உங்கள் வார்த்தையை கேட்டு வருகிறோம். இளம் தலைமுறைகளுடைய வார்த்தையை கேட்டு வருகிறார்கள். அதில் நீங்கள் யார் அனுப்புவேன்னு சொல்லி அங்கலாய்த்து கேட்கணும். என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன் என்று அநேகர் தங்களை அர்ப்பணிக்க உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.